Hi guys, welcome to TN Jobs Tamil. TNCPCL ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. சிபிசிஎல் அப்படின்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சென்னையில் தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாமும் வந்துட்டு சென்னையில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஃபீஸு பார்த்தோம் அப்படின்னா 500 ருபீஸ் வந்துட்டு ஃபீஸு. கேர்ள்ஸுக்கு வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி அண்டு கேர்ள்ஸ் இவங்க யாருக்குமே வந்துட்டு ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு 500 ரூபா வந்துட்டு பே பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் 16ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அங்கே வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே சொல்லிடுறேன் ஒன் பை ஒன்னாக. இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேட் லிமிடெட். ஓகேங்களா? அதாவது சென்னையில் இருக்கிற பெட்ரோலியம் ஆஃபீஸு அந்த கம்பெனியில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சிஸ் வந்துட்டு இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சு அப்படின்னா 22/1/2025 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போ வந்துட்டு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதில் முக்கியமாக எதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸை தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பொசிஷன் கோடு கொடுத்துருக்காங்க. லைக் 1 2 3 4 5 அப்படின்ட்டு 5 பொசிஷன் கோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்ன படிப்பு இப்போ பொசிஷன் 1 வேணும் அப்படின்னா நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கான வேக்கன்சிஸ் கரண்ட் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா யூஆருக்கு பார்த்தோம் அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தோம்னா 7 வேக்கன்சி, எஸ்சிக்கு 2 வேக்கன்சி, ஓபிசிக்கு 4 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சி, டோட்டலாக 15 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் பேக்லாக் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டியில் வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. பொசிஷன் 2 போஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுக்கு வந்து அன்ரிசர்வ்டுக்கு 1 வேக்கன்சி, எஸ்சிக்கு 1 வேக்கன்சி, ஓபிசிக்கு 1 வேக்கன்சி, அவ்வளோதான். மொத்தமாகவே 3 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் போஸ்ட் 3 பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதில் வந்துட்டு யூஆருக்கு 1 வேக்கன்சி, எஸ்சிக்கு 1 வேக்கன்சி, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சி, டோட்டலாக 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தென் 4வது போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டண்ட் ஆஃபீஸர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்க்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது. பொசிஷன் 5 பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் லெவலில் வந்துட்டு போஸ்டிங் போட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 வேக்கன்சி, எஸ்சிக்கு வந்துட்டு 1 வேக்கன்சி, டோட்டலாக வந்துட்டு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாக யூஆருக்கு 10 வேக்கன்சியும், எஸ்சிக்கு 4 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 1 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 5 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சியும், பேக்லாகில் பார்த்தோம் அப்படின்னா 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 25 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு வேக்கன்சிஸ் வந்துட்டு அதில் இருக்கும். இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி போயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் வந்துட்டு மல்டிபிள் டிசபிலிட்டி, அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மல்டிபிள் டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்துட்டு அதில் போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ரிசர்வேஷன்ஸ் இருக்குல்ல, எஸ்சி ஓபிசி நான் கிரீமி லேயர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டிஸ், அதாவது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 40% மேலே தான் இருக்கணும் டிசபிலிட்டி. ஓகேங்களா? 40% கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிசபிள்டு பர்சனாக கன்சிடர் ஆக மாட்டீங்க அப்படின்னு இந்த நோட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட், வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இந்த டேட், அதாவது 1/1/2025 படி உங்களுக்கு வந்து எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னா 26 வயசுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 வருஷமும், நான் கிரீமி லேயர் ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸும், தென் பிடபிள்யூபிடிக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு 5 இயர்ஸும் வந்துட்டு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். இப்போ நான் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்ட்லாம் தகுந்த மாதிரி அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்க இல்லையா.
ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னா 60%க்கு அதிகமாக எடுத்துருக்கணும். ஒன்று 60% எடுத்துருக்கலாம், இல்லைனா 60% அதிகமாக எடுத்துருக்கலாம். 60%க்கு உங்களுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மினிமமாக வந்துட்டு 55% வந்துட்டு நீங்கள் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் டிகிரிஸ் தான் கேட்டிருக்காங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், டெக்னாலஜி, கெமிக்கல், பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல்ஸ் இதெல்லாமே முடிச்சிருக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த இருக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த இருக்கலாம் அதே 60% மார்க்ஸ் மேலே தான் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 55% மேலே இருக்கணும். அண்ட் மினிமமாக வந்துட்டு 55% இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கல அப்படின்னா டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் ஓகேவா அதுவும் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கூட முடிச்சிருக்கலாம். 60% ஆஃப் மார்க்ஸ் கீழே இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸ் மினிமமாக வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. 4ஆவதாக சொன்ன போஸ்ட்டுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ்னு ப்ராக்கெட்டில் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்துட்டு என்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலன்னா ஹிந்தி வித் இங்கிலீஷு இங்கிலீஷ் வந்துட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து ஹிந்தியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் கீழே இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லியிருக்காங்க. மினிமமாக உங்களுக்கு வந்துட்டு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கடைசி போஸ்ட் இருக்குல்ல அது வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் பிஜி அதாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் இல்லைனா பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், லேபர் வெல்ஃபேர், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்களே அது இதில் வந்துட்டு நீங்கள் பிஜி முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் தான். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 55% ஆஃப் மார்க்ஸ் மினிமமாக வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு கேட்டிருக்காங்க. மினிமம் ஆஃப் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்திருக்கலாம். அதாவது இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், இதை எப்படி வந்துட்டு என்ன செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஒரே ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. அது வந்துட்டு எங்கே நடக்கும் அப்படின்னா சென்னையில் தான் நடக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் குரூப் டிஸ்கஷன் இல்லை டாஸ்க்கு இல்லை இன்டர்வியூ இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஓகேங்களா, அப்போ ஆன்லைன் டெஸ்ட்டு இல்லைனா இன்டர்வியூ அந்த 2ல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு கேண்டிடேட்ஸ் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நாலேஜ், ஸ்கில்ஸு, ஆப்டிடியூட் இதெல்லாமே பேஸ் பண்ணி உங்களை வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 120 மார்க்குக்கு வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் 120 மார்க்குக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து வெர்பல் எபிலிட்டி, ஜிகே, ரீசனிங் இது 3 இருக்கும். 2வது பார்ட்டில் வந்துட்டு லாஜிக்கல் டிடக்ஷன் அண்ட் நியூமெரிக்கல் எபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே 50 கொஷின்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா 1/4 ஆஃப் த நெகட்டிவ் மார்க்கிங் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. தென் எக்ஸாமோட டியூரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம். ஓகேங்களா, ஃபைனல் செலெக்ஷன் வந்துட்டு 85% வந்துட்டு நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதுனீங்களா அது பேஸ் பண்ணி இருக்கும். 50% ஆஃப் செலெக்ஷன் வந்துட்டு பர்சனல் இன்டர்வியூ வந்துட்டு அவங்க வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் அந்த 50%க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு போட்டு தென் உங்களோட ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அது 2த்தையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸாக வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, செக்யூர் மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னா 40% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். பர்சனல் இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு தனி. ஓகேங்களா, இதில் ரிட்டன் டெஸ்ட்டில் மட்டும் நீங்கள் 40% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 35% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த எக்ஸாமோடைய ஃபீஸ் பார்த்துடலாம். ஃபீஸ் கிடையாது, இதில் வந்துட்டு சேல்ரி. ஓகேங்களா, அந்த போஸ்ட் கோடு 1, 2, 3, 5க்கு மட்டும் எவ்வளோ ஸ்கேல் பொறுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. பேசிக் பே பார்த்தோம் அப்படின்னா 50,000 ரூபாய். ஓகேங்களா, போஸ்ட் கோடு 4க்கு மட்டும் 40,000லேருந்து 1,40,000 ரூபா வந்துட்டு அவங்க சேலரி போடுறாங்க. பேசிக் பே வந்துட்டு 40,000 ரூபா. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும்
இதில் பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாய் அஃபிஷியல் 500 ரூபாய் வந்துட்டு பே பண்ணணும். இது வந்துட்டு ஒரு நான் ரீஃபண்டபிள் தான். ஓகேங்களா, ஆன்லைனில் தான் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நெட் பேங்கிங், இந்த டெபிட் கார்டு, இந்த கிரெடிட் கார்டு இதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ் மேனு உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸ் வந்துட்டு எந்த ஒரு விதத்துலையும் அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதன்படி வந்துட்டு லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.